தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 15வது வசனத்திலே பவுல் அருமையாக அவர் சொல்லி இருக்கிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக ஈவுகளை கொடுத்திருக்கிறார். புத்தியுள்ள மனைவியோ தேவன் அருளுகிற ஈவு. அப்ப மனைவி, கணவன், பிள்ளைகள், அப்பா, அம்மா, சகோதர சகோதரிகள் எல்லாருமே அது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நல்ல ஈவு. வீடும் ஆஸ்தியும் அது பிதாக்கள் வைக்கிற சுதந்திரம். ஆகவே அதுவும் தேவனால் நமக்கு கொடுக்கப்படுகிற நல்ல ஒரு ஈவு. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது அது ஒரு ஈவு. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற பொழுது நம்மளை சகல சத்தியத்திற்குள் வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்வது தேவன் அருளுகிற நமக்கு ஈவு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டது அது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நல்ல ஒரு ஈவு. ஒவ்வொரு நாளும் நாம் உயிரோடு வாழுவது, ஒவ்வொரு நாளும் புதிய நாளை நாம் காண்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஒரு ஈவு. நன்மையான எந்த ஈவும், அது பூர்ணமான எந்த வரமும் அது ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து அது இறங்கி வருகிறதே, அது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நல்ல ஈவுகள். நன்மையான காரியங்கள் எல்லாமே தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இதுவரையிலும் செய்த எல்லா நன்மைகளையும் நாம் நினைத்து அந்த சொல்லி முடியாத ஈவுக்காக நாம் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆகவே தேவனை நாம் மனதார மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நிச்சயம் நம்மளை ஆசீர்வதிப்பார்.